அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மில்லுலேருந்து வெளியில் என்ன பார்சல் போகுதுங்க, அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு நோக்கி போகுது. நம்ம மில்லில் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் நம்ம நிறையா பார்சல் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பார்சல் பண்ணும்போது எங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. முடிஞ்ச வரையும் சிறப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களால் முடிஞ்ச வரையும் சிறப்பாக பண்ணுறோம். போகிற காலப்போக்கில் ஒன்று ஒன்றா சரி பண்ணிக்குவோம் எல்லாத்தையுமே. ஆனால் எங்கள்கிட்ட வந்து எண்ணெய் வந்து 100% 200 சுத்தமான எண்ணெய் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதுக்கு நாங்கள் 200% உத்தரவாதம் தரோம். அவினாஷ் என்ன பண்ணுறீங்க? இது வந்து எண்ணெய் இப்போ வெளியூருக்கு பேக் பண்ணுறோம். என்ன ஊருக்கு போகிறீங்க? பெங்களூர் போகுது. இது பெங்களூர் போகுது. எத்தனை லிட்டரு? பெங்களூர் மொத்தம் இது கல்லெண்ணெய் 2 லிட்டரு, 3 லிட்டரு, நல்லெண்ணெய் 5 லிட்டரு, நல்லெண்ணெய் 5 லிட்டரு, தேங்காய் எண்ணெய் 2 லிட்டரு, தேங்காய் எண்ணெய் 2, 100 ml விளக்கெண்ணெய், 100 ml விளக்கெண்ணெய், கடலை 2 கிலோ எடுத்துக்காமி. இது வந்து 1/2 கிலோ பாக்கெட்டு. கடலை பருப்புலாம் எவ்வளோ தரமான பருப்பாக இருக்குது பாருங்க. 4 பார்சல் மொத்தம் 2 கிலோ. எள்ளு 1 கிலோ கட்டுக்கணும். இது 1/2 கிலோ, இது 1/2 கிலோ. இதெல்லாம் இப்போ நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்ப போகிறோம். ஒன்றுனா உள்ளுக்கு வைப்பாவி. பேக்கிங் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம். இந்த முள்ளில் வைக்கணுமாப்பா? ஃபஸ்ட்டு இதை வைப்பா. 5 லிட்டர் எண்ணெய் வைப்பா. நம்மக்கிட்ட பேக்கிங் மாதிரி தான் சவாலான விஷயமா போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரையும் இப்போ சிறப்பாக பண்ண எடுத்து வைப்பா எல்லாத்தையும். இப்படியே வைக்கட்டுமாப்பா? இங்கே வைக்கிட்டா? இது எடுத்தாப்பா. இந்த வச்சாச்சு. அடுத்து வந்து கடலப்பருப்பு பாக்கெட் வைக்கிறோம். இது வந்து எள்ளு. எள்ளு வை. எள்ளு ஒன்று அப்புறமா வச்சுக்கலாம். வைப்பா. கடலை வை. எதுக்கு 1/2 கிலோ பாக்கெட் போட்டோம்னா உள்ளுக்கு வைக்கிறது சௌரியமாக இருக்கிறது. 1/2 கிலோ பாக்கெட்டாக போட்டோம். எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சாச்சு முடிஞ்ச வரைக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு முடிஞ்சால் சேஃப்டியாக வச்சுருக்குறோம். இப்போ வந்து பேப்பர் வந்து உருட்டி போடுறோம். எதனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் போகணுங்கிறதுக்கு. பெங்களூருக்கு வந்து கொரியர் போட்டு விட்டாச்சு. அம்பிகா நம்பர் 404 பிருந்தாவன் அப்பார்ட்மெண்ட், பனராயபுரா, பெங்களூர். எம்எஸ்எஸ் கேஆர்புரம். ஃபோன் நம்பர் கீழே எழுதியிருக்கிறேன். இது வந்து எங்களோட அட்ரஸ்ஸு. என்னப்பா போட்டு முடிச்சாச்சா? போட்டு வச்சு. இது உள்ளுக்கு எவ்வளோ பேப்பர் வச்சுருக்கீங்க? எப்பா 1/2 புக்கு உள்ளார இருக்குப்பா. 1/2 புக்கு உள்ள இருக்கா? அது என் புக்கு. உன் புக்கு உள்ள இருக்கா? என் புக்கு போன வருஷத்து புக்கு. முதல் டைம் புக்கு வேஸ்ட்டாக தானே கிடக்குது. அதை எடுத்து வந்து வச்சு அதை எடுத்து சுருட்டி உள்ளே போட்டு வெறும் பேப்பர் தான் உள்ளுக்கு இருக்குது அதிகம். ப்ராஜெக்ட் செஞ்சு ஏன்னா போன திருப்பி 2 டைம் போட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த டைம் பக்காவாக போகணுங்கிறத நான் எங்களால் முடிஞ்ச வரையும் பக்காவாக பேக் பண்ணியிருக்கோம். இது எப்படி பார்சல் போய் சேருன்னு அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். தெர்மாகோல்லாம் உள்ள போட்டு நிறைய வச்சிருக்கோம். அட்டையிலேருந்து தெர்மாகோல் பேப்பரு நம்ம சேஃபா இது பண்ணிட்டோம், பேக் பண்ணிட்டோம். நம்ம கொரியர் போட போகிறப்ப நம்ம சேனலில் நம்ம வீடியோ வரும். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா? ரைட்டு. நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்ன வேணுங்கிற கண்டிப்பாக கொடுங்க. நம்ம கண்டிப்பாக என்ன வேணுங்கிற என்ன தருவோம். நன்றி, வணக்கம்.